ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மினி ஜாங்கிரி. இன்னைக்கு கடையை தேடி ஓட வேண்டாம், வீட்டிலே சுலபமாக மினி ஜாங்கிரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஜாங்கிரி செய்கிறதுக்கு உளுந்தம்பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கணும். உளுந்தம்பருப்பு நல்லா திடமானதாக இருக்கணும், நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க, பிராண்டடாக. அதே மாதிரி உளுந்தை ஊற வைக்கிறதும் ரொம்ப முக்கியம். 1 hour கரெக்டாக ஊற வச்சுக்கோங்க. கூடுதலாக ஊற வைக்கக்கூடாது, எண்ணெய் குடிக்கும். உளுந்துடைய அளவு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதில் தான் மற்ற எல்லாத்தையுமே மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். நான் வந்து மெஷரிங் கப்பில் இந்த கப்பில் தான் அளந்து எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். 1 hour ஊற வச்ச உளுந்தை தண்ணியை நல்லா சுத்தமாக ஃபில்டர் பண்ணிட்டேன். நம்ம அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் நல்லா தெளித்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஊற வச்ச தண்ணி சுத்தமாக ஃபில்டர் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். கொஞ்சங்கிறதுனால கொஞ்சம் இதே நீங்கள் நிறைய சேர்ப்புறீங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். இதை அரைக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக தண்ணியை தெளித்து நல்லா அரைச்சி விட்டு எடுத்துருக்கேன். வடை பதத்துக்கு இருக்கணும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். 10 நிமிஷம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒன் சைடாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூட ஒரு பொருள் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மட்டும் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அப்போ தான் வந்து மேலே கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஒரு சிலர் மைதா, கடலை மாவு சேர்ப்பாங்க. அதெல்லாமே எதுவுமே சேர்க்காதீங்க. வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி மீடியமான ஸ்பூனில் 3 ஸ்பூனுக்கு ஆட் பண்ண போகிறேன். கார்ன்ஃப்ளவர் வெறும் கிறிஸ்பினஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்ம உளுந்தை எந்த அளவுக்கு திக்காக ஆட்டி எடுத்தாலுமே ஜாங்கிரி பிழியறதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வராது. கூட இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா தான் இந்த பிழியறதுக்கான அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் கிறிஸ்பினஸும் இருக்கும். நான் இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்னா ஒன் சைடாகவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் 10 நிமிஷத்துக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்திருக்கேன். இது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணோம், நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா கையிலே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா இதை ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கை வலிக்க நான் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபினஸோடு இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி மாவு கிடைக்கும். அந்த உளுந்த மாவு பாருங்கள், அந்த கரண்டிலேருந்து எந்த அளவுக்கு ஸ்லோவாக விழுதுன்னு இந்த மாதிரி விழணும். இதுதான் ஜாங்கிரி பிழியறதுக்கு சரியான பதம். இப்போ இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பிழியறது பார்த்திங்கன்னா நான் பால் கவரில் தான் பிழிய போகிறேன். கடைகளில் பார்த்திங்கன்னா துணி மாதிரி வச்சுருப்பாங்க பிழியறதுக்கு. அப்படி இல்லைன்னா பைப்பிங் பேக் கிடைக்கும், அதை கூட நீங்கள் வாங்கி செய்யலாம். இப்போ நம்ம பால் கவரில் ஒன் சைட் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு மாவை உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாகவே ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் முறையாக செய்கிறதுனால கொஞ்சமாக வச்சுட்டிங்கன்னா தான் ரொம்ப வெளியில் வந்து வராமல் இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக ஒரு 2 கரண்டிக்கு மட்டும் மாவு போட்டிருக்கேன். லப்பர் பேண்டை நல்லா டைட்டாக இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. லப்பர் பேண்டுக்கு பதில் துணி காய வைக்கிற கிளிப்பில் கூட இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். லப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக சுற்றிக்கிட்டேன். இப்போ இதை லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாங்கிரிக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு சுகர் சிரப் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முதல்ல கடாயில் நம்ம உளுந்து எடுத்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 கப் சுகர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே கப்பில் 1 கப்புக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாகுபாதெல்லாம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரையை நல்லா கரையை விட்டு 10 நிமிஷம் சரியாக கொதிக்க வைங்க. லைட்டாக ஒரு பிசுக்கு பதம் வரும், லைட்டாக ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்தளவுக்கு வந்தால் போதும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இதை ஒரு முறை நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ண இந்த சர்க்கரை தண்ணியை அதே கடாயில் சேர்த்துட்டு இப்போ இந்த சர்க்கரையை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சரியாக ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது கூடவே நல்லா வாசனைக்கு ஏலக்காய் தூள், நீங்கள் ஏலக்காய் இருந்தால் ஒரு 2-3 ஏலக்காய் தட்டி கூட சேர்க்கலாம், நல்லா மணமாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், லைட்டாக ஒரு பிசுக்கு பதம் வந்திருக்கா அப்படின்ட்டு. எப்பயுமே சர்க்கரை பாகு செக் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் ஆற வச்சு செக் பண்ணுங்கள், அப்போ நல்லா ரிசல்ட் தெரியும். பாருங்கள் நல்லா லைட்டாக பிசுக்கு பதத்தோடு இருக்குது. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இதில் ஒரு 5-6 சொட்டு எலும்பிச்சை சாறை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த சர்க்கரை அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகிடும். இப்போ நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு ஒரு மிதமான சூட்டுக்கு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஜாங்கிரியை பிழிஞ்சு எடுத்துடலாம். எண்ணெய் ஒரு மிதமான தீயில தான் காய வச்சுருக்கேன், ரொம்ப ஹையில் வச்சு காய வைக்கக்கூடாது. கடாயும் ஃப்ளாட்டான கடாயாக இருக்கணும். இப்போ இதில் ஜாங்கிரியை பிழிஞ்சு விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டம் வருதோ அந்த பக்கம் சுற்றி விடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு லெஃப்ட் சைடில் வந்துச்சு. இப்போ பாருங்கள் ரைட் சைடில் நான் சுற்றி விடுறேன். இந்த மாதிரி ஒரு 2-3 சுற்று இந்த மாதிரி சுற்றி விட்டாலே மினி ஜாங்கிரி ரெடி. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் எந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு நிறையவே நீங்கள் இதை நல்லா சுற்றி விட்டு எடுத்துக்கலாம்.
ஏன் வந்து கடாய் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, ஜாங்கிரி பிழியும் போது கடாய் ஃப்ளாட்டாக இருந்தால் தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும், ஈவனாக வேகும். நீங்கள் குழியான கடாயை வச்சுட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று போய் ஒட்டிக்கும், அப்படி இல்லைன்னா அடியில் போய் நின்றுக்கும். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் சேர்க்க வேணாம், கொஞ்சமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது உளுந்தில் செய்கிறது அப்படிங்கிறதுனால நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகிடும் டக்குன்னு, அதிகமான எண்ணெய் தேவைப்படாது. ஜாங்கிரி பிழியறது கஷ்டம்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் டைம் சுற்றுற ஜாங்கிரி தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், அதுக்கப்புறம் ஈஸியாக சுற்ற வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஜாங்கிரியை போட்டதுமே உடனே திருப்பி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் ஒன் சைடு வேகட்டும்னு விட வேண்டாம். போட்டதுமே நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக வெந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷமாவது ஒரு மிதமான தீயில வச்சு நல்லா இதை திருப்பி விடுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒன்று எடுத்து லைட்டாக செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கிறிஸ்பினஸ். ஸ்மூத்தாக இருந்தால் எடுக்காதீங்க, கிறிஸ்பாக வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இந்த சூடான மினி ஜாங்கிரியை ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற சுகர் சிரப்பில் போட்டுடணும். இப்போ நம்ம வந்து இது போட்டு ஒரு 3-4 நிமிஷம் தான் ஆயிருக்கு. சுகர் சிரப்பும் இறக்கி வச்சு நல்லா ஒரு மிதமான சூட்டுக்கு வந்துருச்சு. இந்த ஜாங்கிரியை இந்த மிதமான சூட்டில் இருக்கிற அந்த சுகர் சிரப்பில் போட்டு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. போட்டதும் ஒரு 2-3 முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டிங்க அப்படின்னா அந்த சுகர் சிரப் இந்த ஜாங்கிரியில் நல்லா ஜூஸியாக இறங்கிரும். 10 நிமிஷம் ஆனதும் சுகர் சிரப்பில் இருந்து அந்த மினி ஜாங்கிரியை எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மினி ஜாங்கிரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.